துறைக்கும் வணிக சங்கத்துக்கும் அப்படி ஒன்றும் தொடர்பு இல்லை என்று நினைத்து விடாதீர்கள். இன்னைக்கு உலக வர்த்தக ஒப்பந்தத்தால் எல்லா தொழிலும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. எல்லா தொழிலும் நல்லா இருந்தால் தான், தொழில்கள் நம்ம கையில் இருந்தால் தான், வெளிநாட்டுக்காரங்க கையில் இருக்கக்கூடாது, இருந்தால் தான் நம்ம நாட்டில் பொருளாதாரம் மேம்படும். எல்லா தொழிலும் நல்லா இருக்கணும்னா சினிமா தொழிலும் நல்லா இருக்கணும். இவர் நேசம் முரளி இந்த படத்தை, அதாவது படத்துல இயக்குனர் நடிகர் என்ன முருகன்யா, நண்டு முருகனா, அட்டாக் முருகன், அட்டாக் முருகன் நல்லாவே அட்டாக் பண்ணியிருக்கார். ஒரே பாடல்லையே சரியான அட்டாக் கொடுத்துட்டார். அதனால உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படத்தை ஒரு தொழிலா நினைச்சு, அதாவது செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிம்பாங்க. இவரும் தொழில் ஒரு தெய்வமா நினைச்சுதான் எடுத்திருக்கார். அதனால தான் கடவுள் பேரை வச்சுக்கிட்டார். அட்டாக் ரவி, இவர் கவிஞர் ரவி பாரதி, அட்டாக் சேகர், இப்படிலாம் கூட வச்சிருக்கலாம். செய்யும் தொழில் தெய்வம், கடவுளை நினைச்சு கடவுள் பேரை வச்சுக்கிட்டு இருக்கார் முருகன். அதாவது சிக்கனமா எடுக்கணும் படத்தை, அதிக செலவு பண்ணக்கூடாது, குறைஞ்ச செலவுலேயே நிறைவான படத்தை கொடுக்கணும். இதுதான் அவருடைய தாற்பயம், அதுதான் அவருடைய அடிப்படை. நேசம் முரளி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த கொள்ளிடம் படம் என்னுடைய இப்போ பார்த்த இந்த ஒரு பாடலை வச்சு பார்க்கும்போது இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் முழுமையாக தெரிஞ்சா அதுக்கப்புறம் தான் முழுமையான கருத்தை தெரிஞ்சுக்கிட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா பேர் கொள்ளிடம்னு இருக்குல்ல, அதாவது காவிரி தண்ணி நிறைஞ்சு போனா அதுக்கப்புறம் கொள்ளும் இடம் தான் கொள்ளிடம். இதுல அப்படி ஏதோ ஒரு அடிப்படை இருக்கிறது என்றுதான் கருதுகிறேன். என்றாலும் திரைப்படங்கள் மூலமா திரைப்படங்களை அது ஒரு தொழிலா நினைச்சு, செய்யும் தொழில் தெய்வமா நினைச்சு குறைந்த செலவுல நிறைவான படங்களை கொடுத்து திரைப்பட தொழில், ஏன்னா குறைந்த செலவுல செஞ்சு ரொம்ப ஆடம்பரமெல்லாம் செஞ்சு நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள்லாம் கொண்டு வந்து, நமக்கு இது வரைக்கும் தொடர்பில்லாத விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து திணிக்கிறது என்பதும் கூட படம் இருக்கு. நான் அப்படிலாம் இல்லாம இப்படித்தான் பட்டவர்த்தனமா சொல்றதும் ஒரு படம் இருக்கு, பட்டவர்த்தனமா சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால இது போன்ற படங்கள் நிறைய வருவதற்கு இந்த படம் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்து விடுவதுகிறேன். இந்த படத்தின் மூலமாக ஒரு கருத்து சொல்லியிருக்கேன். அதாவது வாழ்க்கையோட விளிம்பு நிலையில ஒரு இனம் இருக்கு. அந்த இனம் யாருன்னு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது, அவுரங்கசீப்பை எதிர்த்து வெற்றி கொண்டார் சத்ரபதி சிவாஜி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சத்ரபதி சிவாஜி சாருக்கு உதவியா இருந்த இனம் தான் இந்த இனம், வீர பழங்குடி இனம்னு பேரு. அதுக்கான டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது பெரிய பட்ஜெட்டா இருக்குன்னு கருதிதான் இப்ப அந்த இனம் எந்த நிலையில வாழ்ந்துருக்காங்கிறத மட்டும் இதில் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த கருத்தை மட்டும் சொன்னா அது வந்து ரீச் ஆகாதுன்னு எனக்கு தெரியும். அதனால காதல்ங்கிற ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டேன். அந்த காதல்ல இதை வச்சிருக்கேன். காதல் ஒரு அது காத்தாடி மாதிரி, அது ஒரு கண்டென்சர் மாதிரி இதை சொல்லியிருக்கேன். இது ஊடகங்கள் மீடியாக்கள் தான் படம் பார்த்துட்டு வெளியே சொல்லணும். தந்தை பெரியார் அவர்கள் இப்ப இருந்தா இந்த படத்தை பார்த்தா என்னை நிச்சயம் பாராட்டுவாங்க. ஏன்னா அவருடைய எண்ணங்கள் ஒவ்வொரு காட்சியிலையும் நான் வச்சிருக்கேன். அது நீங்க படம் இன்னும் ஒரு 10 நாள்ல அது ரெடியாயிரும், காப்பி ரெடியாயிரும். பார்த்துட்டு நீங்க எழுதுறத பொறுத்து தான், நீங்க சொல்றதை பொறுத்து தான் மக்கள் வரணும். ஏன்னா எம்ஜிஆர் ஜெமினி கணேசனுக்கு அப்புறம் இந்த வேஷத்தை யாருமே போடலை. இந்த கேரக்டரை போயிட்டு நான் பெரிய ஹீரோலாம் முயற்சி செஞ்சேன், யாருமே எல்லாமே அவாய்ட் பண்றாங்க. நரிக்கிறவர் என்னையா அப்படி சொல்லிட்டாங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன கூட்டு போற மேனேஜரே வேணாம் இந்த கதை சொல்ல வேணாம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளே நடிப்போம் அப்படி ஒரு முடிவு பண்ணி நடிச்சிருக்கேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த கொள்ளிடம் படம் ஆடியோ லான்ச்சில் வந்ததுக்கு. சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பார்த்தீங்களா, நல்லா இருந்ததா? சாங் பிடிச்சா கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ. நேசம் முரளி சார் ரொம்ப வருஷமாக தெரியும். நல்ல ஒரு திறமைசாலி, நல்ல படம் பண்ணியிருக்காரு.
நல்ல ஒரு கமர்ஷியலாகவும் பண்ணியிருக்காரு. முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ் மொத்தம் 5 பேர். ஆசிக் சார் நல்ல ஆர்டிஸ்ட்டு, புறம்போக்கு படத்தில் நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. ஜப்ருதீன் சார், ஐயப்பன் சார், எல்லாருமே, செல்வம் சார், அப்புறம் பாஸ்கர் சார் மொத்தம் 5 பேர் ப்ரொடியூசர் தெரிஞ்சு. ஸோ இந்த படம் டீம், நம்ம எடிட்டர்ஸ், டான்ஸ் மாஸ்டர்ஸ், அப்புறம் கேமராமேன், லிரிக் ரைட்டர்ஸ் அண்ணாமலை சார், ஸோ எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தில் ஒரு கானா பாட்டு வந்து அப்பா பாடியிருக்காரு. கண்டிப்பாக அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது அப்பா பாட வச்சது எனக்கு. நீங்கள் சொன்னீங்க நரிக்குறவன் பாட்டு. பட் நான் சிவகாசியில் வந்து கோடம்பாக்கம் ஏரியாவில் வந்து விஜய் சார் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு ஆடிருப்பார், அந்த காஸ்டியூம் போட்டு. அந்த காஸ்டியூமுக்கு அந்த பாட்டு ஹிட் ஆச்சு. அதனால் அதே மாதிரி இந்த படமும் மிகப்பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே இறைவன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொள்ளிடம் இசை வெளியீட்டு வருகிறதுள்ள பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், சான்டிஸ்ட் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்கள், நண்பர்கள், திரு வெள்ளையன் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். உண்மையாக வந்து இந்த கொள்ளிடம் படத்தை வாழ்த்தி பேசின வெள்ளையன் அவர்கள் சொன்ன கருத்து தான் வந்து மிக முக்கியமான கருத்து. உலகமயமாக்குங்கிற போர்வையில் அனைத்து தொழில்களுமே வந்து ஒரு நெருக்கடியை சந்திக்கின்ற இந்த நேரத்தில் இது ஒரு சின்ன படம் வெளியே வருது. இது வந்து ஒரு டீ கடை வச்சுருக்காங்க, ராஜ்கோர மாடல் வச்சுருக்காங்க, டீ கடை வச்சுருக்காங்க. இப்போ டீ கடையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி ஹோட்டல்களாக, ரெஸ்டாரண்ட்டாக அது மாதிரி மாறிட்டு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அழியுதோ அது போல தான் வந்து இப்போ சிறு குறும்படங்கள் வந்து வெளியிட முடியாமல் ஒரு கஷ்டமான நிலைக்கு இந்த இண்டஸ்ட்ரி மாறிக்கிட்டு இருக்கு. அது திரைப்படங்களோட தவறு இல்லை. வெள்ளையன் சொன்ன மாதிரி வந்து எல்லா தொழிலும் சிறப்பாக இருந்தால் தான் நாடு சிறப்பாக இருக்கும். அப்போ அதில் இன்பேலன்ஸ் ஆகிடும். வந்து ஒரு தொழில் சரியில்லைனா கூட வந்து நாடு வந்து இன்பேலன்ஸ் ஆகிடும், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த தொழில்களை பாதுகாக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்து கடமை. அரசாங்கம் வந்து அந்த கடமையில் இல்லை, சரியா செய்யலைன்னா வல்லான் தான் வாழ முடியும். வலியவன் வந்து வாழ்வான், எளியவன் வாழ முடியாது. அப்போ இது போன்ற திரைப்படங்கள் இப்போ நேசமுரளி பேசும்போது சொன்னாங்க, இந்த விளிம்பு நிலையில அழியிற விளிம்பு நிலையில இந்த நரிக்குறவை இருக்கும். இந்த அழியிற விளிம்பு நிலை தமிழிடமே இருக்குன்னு தெரியாம சொன்னார். அதனால இந்த விளிம்பு நிலையிலிருந்து எல்லாரும் மீளணும்னா முதல்ல வந்து ஒரு ரௌத்திரம் வேணும். ரௌத்திரம் நான் சொல்றது வந்து எதிர்க்கிற சக்தி இல்லை, தன்னை காத்துக்கொள்ற சக்தியை தான் நான் ரௌத்திரமா சொல்றேன். தன்னை அழிக்க வரும்போது காத்துக்கொள்ற இனமா வந்து நம்ம இனம் மாறணும். அது கொள்ளிடம் மாறி படங்கள் மூலம், ஏன்னா எந்த ஒரு சிறிய சமூகத்துல கீழ்மட்டத்துல இருக்கிறதா நினைக்கிற எந்த ஒரு இனத்தையும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு திரைப்படம் பண்ண முடியும். ஆனா அந்த திரைப்படத்தை வெளியிட முடியுமான்னா அது வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு திரைப்படத்துல இருக்கு. இது பல்வேறு இதுல வந்து நான் சொன்னேன், நான் ஒரு மீட்டிங்ல சொல்லும்போது அது மறுபடியும் வந்து இந்த ஹிந்து வந்து மிக சிறப்பா அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து நான் யாரையும் எந்த ஒரு ஆலயம் குறிப்பிட்டு சொல்லலை. எல்லா துறையிலுமே வந்து பெரிய இண்டஸ்ட்ரி, சின்ன இண்டஸ்ட்ரி இருக்கு. எல்லா மீன் பிடிக்க போனா கூட வந்து கட்டுமரத்தில் மீன் பிடிக்கிறோம் பிடிக்கிறான், லான்ச்ல மீன் பிடிக்கிறோம் பிடிக்கிறான், கப்பல்ல மீன் பிடிக்கிறோம் பிடிக்கிறோம். எல்லாருமே வாழ்ற ஒரு வசதியா இருக்கும். போறதுக்கு ஒரு வழி இருக்கு, வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த வழி இல்லைன்னா போறவனும் வரவனும் எதிரெதிராக மோதிக்கணும். அது போல திரைப்படத்துறையிலும் பெரிய படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கணும், சின்ன படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கணும். இந்த வழி இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போயிட்டு நாளைக்கு வந்து எந்த படமே வந்து ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். அதுதான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அந்த நிலைமை தான் பெரிய பட தயாரிப்பாளர் கூட இன்னைக்கு அனுபவிக்க வேண்டிய ஒரு நெக்ல பாட்டில் நெக்ல வந்து மாட்டியிருக்காங்க. அதனால ஏதோ வந்து சின்ன படம் தானே எப்படி போனா பரவாயில்லன்னு யாராவது நினைச்சாங்கன்னா நாளைக்கு எல்லா படங்களுக்கும் அந்த நிலைமை தான் வருங்கிறது வந்து இன்னைக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி உணர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குங்கிறது தான். கொள்ளிடம் மாதிரி திரைப்படங்கள் வெளியாகும் போது எல்லா தயாரிப்பாளருக்கும் உணர்ந்துட்டு இருக்க ஒரு சூழ்நிலை. அது தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து உணர்ந்து கொள்ள வேண்டுங்கிறத வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த கொள்ளிடம் மூலமாகவும் சொல்ல விரும்பப்படுறேன். அப்புறம் நேசம் முரளி வந்து எங்களுடைய மிகச்சிறந்த உறுப்பினர். அவர் வந்து ரொம்ப வந்து அதாவது வந்து எங்களுக்கு இவ்வளவு பெரிய வேல்யூ இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது.
சார் நீங்கள் வாங்க வாங்க, வீட்டில் இருக்கிறவங்களே 2 தடவை நான் வரலன்னா கண்டு சாப்பிட வரலன்னா என்னப்பா ஃபோன் பண்ணிவிட்டு இந்த பொண்ணு கொஞ்சம் ஃபோன் எடுக்கல, ஒன்று கட் பண்ணிட்டு அவள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ணி வரலையான்ட்டு. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 2 தடவை மேலே வந்து பெருசாக இது பண்ணிக்கிறது. ஆனால் இவர் என்னன்னா வந்து ஒரு 10 நாளாக வந்து சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் வந்து அந்த அன்புக்காக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டோம். அவரும் வந்து நம்ம இந்த சின்ன ஒரு இன்ஸ்டியூட், அதாவது வந்து இந்த எங்கள் உறுப்பினர்களுக்காக நாங்கள் இந்த வந்து இங்கே வந்திருக்க பத்திரிகையாளருக்கு இது சொல்கிறோம். எங்கள் உறுப்பினருக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்டுடியோ இந்த திரையரங்கு வந்து ஸ்டுடியோவும் பயன்படுத்தலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஒரு கிரீன்மேன் ஸ்டுடியோவை கூட இதை பயன்படுத்தலாம், ஒரு ஆடிட்டோரியமாக பயன்படுத்தலாம் சின்னதாக. இது மாதிரி சிறு படங்களுக்கு வந்து இசை வெளியீட்டுக்காகவும் பயன்படுத்தலாம், ப்ளஸ் வந்து படங்கள் திரையிடுறதுக்கான ஒரு திரையரங்கமாகவும் பயன்படுத்தலாம். மிகச்சிறந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு எல்லாமே இருந்து இந்த திரையரங்கத்தில் இருக்குது. இந்த கொள்ளிடம் மூலமாக எங்களோட இதை கூட கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணியிருக்கோம். நீங்கள் அது யாரோ பத்திரிகையாரோ ஒரு சின்ன ஒரு பிட்டா போட்டிங்கனோட நல்லது. இதில் வந்து சிறிய பட தயாரிப்பாளருக்கு வெளியே என்ன பண்ணுறாங்களோ அதில் வந்து 1/3 நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் போடுறதுக்கு உண்டான வசதி நாங்கள் பண்ணுங்க. ஏன்னா மற்றவங்களை பண்ணுங்கன்னு சொல்கிறத விட நாங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். சின்ன படங்களுக்கு எங்களாலான ஒரு உதவி பண்ணியிருக்கோம். இது போன்ற இண்டஸ்ட்ரி கூட எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ணாங்கன்னா சின்ன படங்கள் சிறந்த வெற்றி அடையும். இந்த படத்தில் இசை வெளியீட்டுக்கு எங்களுடைய நாயகன், எல்லா படத்தையும் எப்படியும் வந்து ஸ்ரீகாந்தோட ஆட்டம் ஒன்று இருக்கும். இந்த படத்தில் மிக சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த ஆட்டம் வந்து தமிழகத்தை அனைவரையும் ஆட்ட வைக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நண்பர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இசை வெளியீட்டு விழாவில் கொஞ்சம் அரசியல் பேசிட்டாரு. நான் பேச மாட்டேன். ஏன்னா என்கிட்ட வந்து எனக்கு தெரிந்த ஒரு பத்திரிகை சகோதரர் சொன்னார், சார் நீங்கள் பேசுறது, நீங்கள் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனில் தொடர்ந்து கலந்துக்கிறீங்க, ஆனால் அடுத்த நாள் பத்திரிகையில் நீங்கள் பேசுனது வராது, கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க லிஸ்ட்டில் தான் உங்கள் பேர் வருது, நீங்கள் கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது பேசுங்க, அடுத்த நாள் உங்கள் செய்தி வந்துடும் அப்படின்னாரு. நான் வேணாங்க, கலந்து கொண்டவர்கள் லிஸ்ட்டில் இருந்தாலே போதும், நான் கான்ட்ரவர்ஷியலாக பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்மளே நாடே தேர்தலை எதுவும் உருவாக்கி இருக்குது, எல்லா சேனல்லையும் அரசியல் தான் போயிட்டு இருக்கு, அதனால் இங்கே அரசியல் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் கொள்ளிடம் வந்து நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையணும். அவர் இயக்குனர் குறிப்பிட்டது போல் இந்த நரிக்குறவர் சமுதாயத்தை பற்றி எடுத்த பாடலில் இடம் எடுத்த அந்த ஒளிவிளக்கு எம்ஜிஆர் நடித்த படம் ஒரு பெரிய ஹிட்டு. முழுக்க இதையே கதையாக மையமாக வைத்து எடுக்கப்பட்ட குறத்தி முகன் வந்து ஒரு சூப்பர் டீப்பர் ஹிட்டு. அதனால் இப்போ சிவகாசியில் கூட ஒரு பாடல் அது மாதிரி இடம் பெற்றிருக்கு. அந்த படமும் ஒரு பெரிய ஹிட்டு. அந்த வரிசையில் இந்த படமும் இடம் பிடிக்குன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம ஸ்ரீகாந்த் தேவா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர். இதுலேயுமே நம்ம பார்த்த அந்த 3 பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஒரே ஒரு சின்ன முரண்பாடு எனக்கு இருக்குது. இல்லைன்னா அது நண்பன் கூட தண்ணி அடித்தா ஜாலிடா, சரி ஓகே. பொம்பளையே காதலிச்சா தாடிதா அப்படின்னா, அப்போ தாடி வச்சிருக்கவங்கலாம் 6 மாதம் தாடி வச்சுருந்துருக்காரு, நானும் தாடி வச்சுருக்கேன். அதனால் வந்து தேவராஜ் நண்பர் பத்திரிகையாளர் தேவராஜ் தாடி வச்சுருக்காரு, தந்தை பெரியார் தாடி வச்சுருந்துருக்கிறாரு, இப்படி எத்தனையோ பெரிய பேர்கள் தாடி வச்சுருந்துருக்காங்க. அதனால் சரி, தாடி வந்து காதல் தோல்வியினுடைய ஒரு அடையாளம் கிடையாது, அது ஒரு புரட்சியினுடைய அடையாளமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால புரட்சிகரமான சிந்தனையாளர்கள் எல்லாருமே தாடி வச்சிருந்திருக்காங்க. பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்தது. பாடல் வரி அன்னைக்கே அந்த பாட்டை நான் கேட்டேன், டைரக்டர் எனக்கு போட்டு காமிச்சாருன்னா ஆடியோ காமிச்சாரு, நான் பேசுனேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு. இந்த பாட்டை பார்த்த 3 பாடலும் ரொம்ப பிரபலமாக இருக்கு. இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையணும், அது திரைப்பட உலகத்துக்கு ஒரு நல்லதை பயன்படும் வழிவகுக்கும்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். திருப்பதி படத்துக்கு 2-3 பேர் செலக்ட் பண்ணோம். அதில் ஒன்று வெள்ளையன். எங்கே பார்த்தாலும் போஸ்டில் வெள்ளையன் இருந்துச்சு. இப்போ டைட்டில் தேடிக்கிறது டைம் வருது. வெள்ளையன் நல்லா இருக்கு, அஜித் வெள்ளையா இருக்காரா, இது வச்சிடலாம்ட்டு வெள்ளையன் திருப்பதி இன்னொரு பேர். கடைசியாக திருப்பதி செலக்ட் பண்ணால வெள்ளையன் தப்பிச்சிட்டார். கொள்ளிடம் நரிக்குறவர் கதை. அந்த நரிக்குறவர் கதைனாலே ஸ்ரீகாந்த் அவர்கிட்ட போயிடுவாங்க நினைக்கிறேன். சிவகாசி மட்டும் இல்லை, திருவண்ணாமலை ஒரு சாங் போட்டிருந்தார். அது இப்போ காட கௌதரி பிரியாணி
ஏ வாங்கி தந்தா எங்க சாமி சார். இப்போ பிரியாணி வாங்கி வாங்கி தான் இப்போ அரசியலில் சொல்கிறேன். நேச முரளி சொன்னார், ஹீரோட்ட போனே காசு கிடைக்கல, அவரே ஹீரோ ஆகிட்டுனாரு. அப்படி பார்த்தா திரையுள்ள எல்லா டேரக்டும் ஹீரோ ஆயிரும். அப்படி தான் நல்ல முயற்சி தான். சாங் 3 நல்ல கமர்ஷியலாக ஹிட்டாகிற சாங் தான் அது. அப்புறம் அந்த அட்டாக் முருகன் போது எனக்கு திருப்பாச்சிங்க வந்துச்சு. சனியா சகடை, பான்பராக் ரவி, பட்டாசு பாலு, இப்போ அட்டாக் முருகன். நல்ல ரவுடி பேரும் அந்த சைடில் இருக்கிறனால கண்டிப்பாக இது வெற்றி அடைஞ்சிடும். 5 குட்டி சார் பஞ்ச பாண்டவர்கள் மக்கள் நல்லா. ஆமாம் ஆமாம், இதில் யார் வாய்ப்பு யார் விஜயாந்துங்கிறது அப்போ தனியாக முடிவு நிற்கிறீங்க. ஆமாம், மக்கள் நல கூட்டணி, திரை நல கூட்டணி. இது இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைய நேசமுரளி அவர்கள் இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய இயக்குநராக வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். வெற்றி வேணும். எனது அன்பிற்கினிய மரியாதைக்குரிய இயக்குநர்கள் கேட்டார்கள், இந்த படத்திற்கும் சௌந்தரியனுக்கும் என்ன சம்பந்தம் என்று. இதைத்தான் நான் என்னை கூப்பிட்ட ஜஃபருல்லா ஜஃபருல்லா அவர்களை பார்த்து கேட்டேன், நான் வருவது எப்படி? இல்லை சார், ஏற்கனவே டிஆர் பண்ண வச்சேன், நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அதில் எந்த பிரதிபலனும் கிடைக்கல. நீங்கள் வந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அந்த மகிழ்ச்சியை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்றைக்குமே ஜஃபருல்லா குடும்பமானது எந்த பிரதிபலனையும் யாரிடத்தில் இருந்தும் எதிர்பார்க்கும் ஒரு குடும்பம் அல்ல. இதிலே 5 கூட்டணி என்று சொன்னார்கள், 5 கூட்டணி இருக்கின்றார்கள். இருந்தாலும் இவரை பற்றி ஏன் சொல்லுகின்றேன் என்றால், இந்த படத்தில் இயக்குனர் நேச முரளி அவர்கள் பெரிய கஷ்டத்தை அனுபவித்து இருப்பார்கள், பெரிய போராட்டத்தை சந்தித்து இருப்பார்கள். சந்தித்த பொழுது நிச்சயமாக ஒரு காலத்தில் டிஆருக்கு எப்படி ஆறுதல் தருபவராக வாழ்க்கையை நிர்ணயித்தவராக இருந்தாரோ அதே போல் இந்த நேச முரளிக்கு அவர் இருந்திருப்பார். இந்த குடும்பமே எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காது. சுமார் 32 ஆண்டுகளுக்கு முன்னதாக டி ராஜேந்திர அவர்கள் பார்த்து எனக்கு திரைப்படத்துறைக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்ட பொழுது அதற்கு வித்திட்டவர் யார் என்றால் ஜஃபருல்லா அவர்கள் தான். எப்ப பார்த்தாலும் வந்து பார்த்துட்டு இருக்கலாம், ஏதாச்சும் அவனுக்கு செய்யணும், ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் இப்ராஹிம் கிட்ட சொல்லி, என் சொத்தே போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கு இணங்க அப்பதான் அவங்களுடைய பையன் இப்ராஹிமுடைய பையன் பிறந்திருந்தாரு. அவர் கூட இங்க வந்திருக்காரு, காலையில் பார்த்தேன். மன்சூர்னு பேர் வச்சு டிஆர் அந்த படத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தினார்கள். பிறகு இமயம் அளவிற்கு அவர் உயர்ந்து இருந்தாலும் ஏடியாக இருந்தவர் யார் என்பதை இதுவரை பெரிதாக மீடியாக எடுத்து சொல்லவில்லை. அது ஏன் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு படம் கிடைப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் என்பது டெக்னீஷியனாக இருக்கக்கூடிய எங்களுக்கு தான் தெரியும். எத்தனையோ பேர் இன்று ரோட்டில் திறமைசாலியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இந்த ஜஃபருல்லா அவர்களும் அவர்களை சேர்ந்த அந்த 5 கூட்டணியும் இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றார் என்றால் படம் வெற்றியடைந்து நல்ல நிலைக்கு வருகின்ற பொழுது நினைத்து பார்க்க வேண்டும். இவர்கள் இல்லை என்றால் நான் வந்திருக்க முடியாது என்பதை மீடியாவிற்கு தனக்கு முன்னதாக தன்னை பிரதிபலிக்காமல் அவர்களை பிரதிபலித்து சொல்ல வேண்டும். இன்னும் நானும் சரி, என்னை அறிமுகப்படுத்திய KS ரவிக்குமார் சாராக இருந்தாலும் சரி, RV சௌத்ரி சாரை நேரில் பார்த்து வணக்கம் வைப்போம். அவரை பார்த்தால் தான் நாங்கள் வணக்கம் வைக்கிறோம் என்று யாரும் நினைக்கக்கூடாது. அவர் கழட்டி போட்டு விட்டு உள்ளே அமர்ந்திருப்பார். அவருடைய செருப்பை பார்ப்போம், செருப்பை பார்த்து கூட எங்களுக்கு வணக்கம் வைக்க தோன்றும். அந்த அளவிற்கு நாங்கள் இன்னும் விசுவாசமாக இருக்கின்றோம். அந்த வகையில் நேச முரளி அவர்கள் விசுவாசத்தை வெற்றியின் வாயிலாக காட்ட வேண்டும். வெற்றி பெற்ற பிறகு நன்றி என்பதை மறக்காமல்
நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் என்பதை கடைபிடித்து இருக்க வேண்டும் என்று கூறி இவருக்கு வாய்ப்பளித்த இந்த தயாரிப்பாளர் பெருமக்களுக்கும் எம் ஜஃபருல்லா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த படமானது வெற்றியடைய என் இனிதான வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த சூழலோடு விரைவுகிறேன். நன்றி நன்றி. ஷூட்டிங் வரவங்களாம் தியேட்டருக்கு வர மாட்டேன்றாங்க. ஷூட்டிங் பார்க்க நல்ல கூட்டம் வராங்க, தியேட்டருக்கு வர மாட்டாங்க. அது மாதிரி நல்ல ஆடியன்ஸ் பிரமாதமாக நடக்குது. இதே மாதிரி மக்கள் எல்லாரும் வந்து நீங்க எழுதுறது மூலமா, மீடியாக்களுடைய புஸ்தகத்தின் மூலமா தான் அது ஒரு பெரிய லெவல் ரீச் ஆகணும். உங்களோட உதவி நிச்சயமா தேவை என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.